ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். மரம் மட்டும் மெக்கானிக் வண்டி இன்றைக்கி என்ன ப்ராப்ளத்துக்கு வந்துங்கன்னா வண்டி போயிட்டே இருக்கு, கிளச்சு ப்ராப்ளமாக இருக்குது. காலைல ஸ்டார்ட் பண்ணால் ஒரே ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்குது. வண்டி உதவி கஸ்டமர் சொன்னாங்க. நம்ம என்னன்னு இன்றைக்கி பிரித்து பார்ப்போம். என்ன இந்த கிளச்சு போல்ட்டுங்களை கழட்டி விடணும். இதில் ஒரு 6-7 போல்ட் இருக்கும். இந்த போல்ட்டில் கழட்டினீங்கன்னா கிளச்சு இந்த கிளச்சு கேஸ் கிச்சன் கேஸு கலந்துடும் உங்களுக்கு. கேஸ் கலந்தோன்னா இந்த கிளச்சு தான் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இந்த கிளச்சை நம்ம கழட்டுவோம். இந்த கிளச்சு கழட்டோன்னே இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா இந்த பாருங்கள், இந்த கிளச்சு ஷூ அப்படி இல்லை, ஷூ இருக்குது. இதில் ஷூ இல்லை. நம்ம குரூப்பில் ஸ்ப்ரிங்கெல்லாம் வரும். இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் கட் ஆகிடுச்சு. இதுதான் ப்ராப்ளம். இந்த கிளச்சு ஷூ பெல்லு மாற்றினா சரியான முறையில் இருக்கும். வண்டி சீரான முறையில் ஓடும். கட் பண்ணி பாருங்கள். எல்லா சூளையும் இந்த ஸ்ப்ரிங்கு மாட்டுற இடம் இருக்குது. இந்த சூளோண்டியும் இந்த ஸ்ப்ரிங்கு மாட்டுற இடம் கட் ஆயிடுச்சு. இதான் ப்ராப்ளம். ஸ்ப்ரிங்கு மாட்டினா ப்ராப்ளம் இருக்குது, சரியாயிடும். இப்போ இந்த கிளச்சு ஷூ நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன கம்பெனினா ஏஎஸ்கே பிராண்டு. ஒரிஜினலுக்கு அடுத்த பிராண்டு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ப்ரைஸ் என்னென்னா 990 ரூபா. நீங்கள் இந்த கம்பெனி போடுங்க, நல்லாயிருக்கும். அதே போல் இந்த ஸ்ப்ரிங்கும் வாங்கியிருக்கோம். இந்த ஸ்ப்ரிங்கு இதை கிளச்சு ஷூவோட ஸ்ப்ரிங்லாம் வாங்கியிருக்கோம். இதை நம்ம ஃபிட்டிங் பண்ணி பார்ப்போம். இன்னும் நல்லா பக்காவாக வரும். பாருங்கள், இதில் உள்ள ரப்பர்லாம் கழட்டிக்குவோம். இப்போ நம்ம அதை மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். இதில் உள்ள 3 ரப்பர் கழட்டிடணும். நம்ம அந்த வாங்கி வச்சுருக்க இந்த ரப்பருக்கு இப்படி ஸ்ப்ரிங்கு கிட்டே இல்லை ரப்பர் இருக்கும். இதில் 3 ரப்பர்களை எடுத்து இந்த இதில் இப்படி ஃபிட் பண்ணிடணும். ரப்பர்கள் இருக்குன்னா கிளச்சு வந்து உதறாமல் இருக்கும். அதுக்காண்டி இந்த ரப்பர் ஷூ மாற்றுறது. இப்போ இந்த நம்ம வாங்கி வச்சுருக்க இந்த ஏஎஸ்கே கிளச்சு ஷூவை நம்ம அஸ்மால் பண்ணிடுவோம். அஸ்மால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓட்டி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இந்த கிளச்சு ஷூ மாட்டிட்டோம். இப்போ அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பழைய கிளச்சு ஷூ இப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி உடஞ்சிருந்துச்சு கிளச்சு ஷூ. இப்போ நம்ம புது கிளச்சு ஷூ வாங்கி ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வண்டியில் ஃபிட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஃபிட் பண்ணிக்கிறோன்னு பார்ப்போம். நம்மள்கிட்ட டூல்ஸ் இல்லை, அதனால் நம்ம இதில் வெட்ரூமில் தட்டிக்கிருக்கோம். பக்காவான டூல்ஸை டைட் பண்ணால் பக்காவாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் சரியான பொருளை டூல்ஸை டைட் பண்ணிங்க. நட்டு மெயினாக நட்டு வந்து பூசாச்சுன்னு வண்டி உதவி ஓடும். அதனால் இதை வந்து பக்காவாக டைட் பண்ணிக்க. மாட்டேன்
எல்லா போல்ட்டையும் சரியாக நம்ம போட்டுக்கணும். நான் போடாமல் விட்டா அடுத்து கிக்கர் ஸ்லிப் ஆகும். சரிங்களா? எல்லா போல்ட்டையும் நல்லா பக்காவாக ஃபுல் டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வண்டி ஓட்டியே செக் பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் பார்க்க போகிறோம். வண்டி ஒன்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஓட்டி பார்ப்போம். ஆனால் வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இப்போ இல்லை. வண்டி பக்காவாக இருக்குது. ஜாமான் மாற்றம் இருக்கிறோம். இந்த மாதிரி நம்மளும் நிறையா வீடியோ போடுவோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.